Hello student, this is 5th standard English. Unit 1 Prose. Topic is Man versus Nature. Man versus Nature. Okay குட்டீஸ், இதில் நம்மளுக்கு வார்ம் அப் பண்ணுறதுக்காக இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக எர்த்தோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? Our Earth is the only planet which has life. சோலார் சிஸ்டமில் நிறைய பிளானட்ஸ் இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதில் எர்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் பிளானட். அதில் மட்டும்தான் மக்களால் மனிதர்களால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, வாழ்ந்துட்டும் இருக்காங்க இல்லைங்களா? ஏன்னா ஆக்சிஜன், வாட்டர், ஃபுட் இது எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா அது எர்த் மட்டும்தான் அப்படின்னு இருக்காங்க. மற்ற பிளானட்ல எல்லாம் வாழ முடியுமா அப்படின்னு இன்னமும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. செகண்ட் ஒன், இன்செக்டிசைட்ஸ் ஆர் சஸ்பெக்டட் டு காஸ் பர்த் டிஃபெக்ட்ஸ் அண்ட் கேன்சர். இன்செக்டிசைட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்டிங்களா, செடிங்க ஆரோக்கியமாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக, பிளான்ஸ் நல்ல ஆரோக்கியமாக பூச்சிகள் தொல்லைகள் இல்லாமல் வளரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணுறாங்க. அது யூஸ் பண்ணுறதுனால மனிதர்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேன்சர் வருது அப்படின்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், எவ்ரிடே 40,000 children die from preventable diseases. கியூர் பண்ண முடியாத டிசீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. கியூர் பண்ணக்கூடிய டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளும் 40,000 சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டபிள் டிசீசஸ், கியூர் பண்ணக்கூடிய டிசீஸில் இருந்து இறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சர்வே. அடுத்து, we use 100 million tons of paper annually consuming more than 2,000 million trees. இன்னைக்கு நம்ம ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் அப்படின்னா பேப்பர்ஸ், புக்ஸ் இது எல்லாமே. இந்த பேப்பர்ஸ், புக்ஸ், நோட் இது எல்லாமே நமக்கு எங்கேருந்து தயாரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீஸ். ஒரு 100 million tons பேப்பர் உருவாகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 2,000 million ட்ரீஸை இன்னைக்கு சாகடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நேச்சர்ஸை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கில் பண்ணி தான் இன்னொரு விஷயத்த நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப நேச்சரை எந்த அளவுக்கு நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நாமே அழிவு உண்டாக்கிக்கிறோம் குழந்தைங்களா. இந்த மேன் வர்சஸ் நேச்சர் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கக்கூடியதும் இதுதான். நம்ம மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, எப்படி எல்லாம் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்ல பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே குட்டீஸ், நம்ம இப்ப சப்ஜெக்ட்குள்ள என்ட்ரி ஆகலாம். God in his heavenly abode announced his departure to the earth. The angels around him could not understand. இந்த லைனை நல்லா நீங்க ரீடிங் இம்பார்ட்டன்ட், ஸோ நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. God in his heavenly abode, கடவுள் இருக்கிற இடம் அப்படின்னு நம்ம கதையில எல்லாம் கேட்டிருப்போம். எங்க இருக்காரு அப்படின்னா சொர்க்கத்துல இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். அபர்ட் அப்படிங்கிறது வீடுன்னு அர்த்தம். அப்போ சொர்க்கத்துல இருக்கக்கூடிய அவர் வீட்டுல இருந்து அவரு பூமிக்கு கிளம்பிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்குது. த ஏஞ்சல்ஸ் அரவுண்ட் ஹிம் குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஏஞ்சல்ஸ் எப்பவுமே எங்க இருப்பாங்க, கடவுள்களை சுத்தி இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இப்ப எதுக்காக கடவுள் திடீர்னு பூமிக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. So they are asking questions also. Why God? They queried. They queried means questions. Okay. Even without going to the earth, you know what is happening out there in that planet. கடவுளே, நீங்க எர்த்துக்கு போய் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் இல்லை. ஈவன் வித்தவுட் கோயிங் டு த எர்த், அங்க போகாம இங்க இருந்துட்டே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாமே. We know that you are present everywhere. எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க எல்லா இடமும் நிறைஞ்சு இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? The cry of my creation reaches my ears, he said. ஓகே, அதை கேட்டுட்டு கடவுள் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கல, நான் கிரியேட் பண்ண எல்லா கிரியேஷன்ஸும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அழுகக்கூடிய குரல்கள் என்னோட காதுக்கு கேக்குது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, the cry of my creation reaches my ears, he said. Let me go and personally listen to the grievances. ஓகே, நான் போயிட்டு பர்சனலா நான் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும், அவங்க என்ன என்கிட்ட சொல்ல விரும்புறாங்க அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. கிரிவான்சஸ், கம்ப்ளைண்ட்ஸ், அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்கிட்ட அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றார் கடவுள். God came disguised as an old man and stood on the bank of the river.
கடவுள் வந்துட்டாரு. வந்து எங்க நிக்கிறாரு? ஒரு ஆத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. நின்றுகிட்டு ஒரு ஆத்தங்கரையோரமா நின்றுட்டு அங்க பார்த்துட்டு இருக்காரு. எப்படி வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஓல்டு மேன் கெட்டப்ல வந்திருக்காரு. The river recognized God and the waters came splashing and leaping towards him. கடவுள் வந்துட்டார் அப்படிங்கறத வந்து அந்த இயற்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கு. ஸோ அந்த ரிவர்ல இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் எப்படி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்பிளாஷிங் அப்படி துள்ளி குதிச்சு ஆரவாரம் பண்ணி ஓடி வருது. ஓகேங்களா? அண்ட் லீப்பிங் டுவர்ட்ஸ் ஹிம், அதை நோக்கி கடவுளை நோக்கி, கடவுள் முன்னாடி நின்றுட்டு இருக்காரு, அவரை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஓகே, ஹவு டு யூ டூ மை பிலவ்ட் ரிவர்? உடனே கடவுள் என்ன பண்றாரு? கேட்கிறாரு, ஹவு டு யூ டூ மை பிலவ்ட் ரிவர் ஆஸ்க்டு காட். எப்படி இருக்கீங்க என் அன்பார்ந்தவனே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. Are you flowing throughout the year and providing good clean water to all the living? Are you flowing throughout the year and providing good clean water to all the... Sorry குட்டீஸ், இப்போ கவனிங்க இந்த லைனை. How do you do my beloved river? Asked God. Are you flowing throughout the year and providing good clean water to all the living? அது வந்து கடவுள் கேட்டுட்டு இருக்காரு. The river started crying. The river started crying. How can I? The river lamented. உடனே சொல்றாங்க, எப்படி என்னால முடியும்? அப்படியே அழுதுகிட்டே அவங்க என்ன பண்றாங்க? சொல்றாங்க, அவங்களோட sadness அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அதான் lamented. ஓகேங்களா? Just have you look at me. Just நீங்க என்ன கண்ணை திறந்து பாருங்க. Look at the waste water from the city drainage floating on the back. சிட்டில இருக்கக்கூடிய மொத்த டிரைனேஜும் யார்கிட்ட தான் இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. I am stinking and I feel sick. அதுக்கு எப்படி இருக்கு? அப்படியே என்கிட்ட வந்தாலே என் மேல ஒரு பேட் ஸ்மெல் வருது. ஸ்டிங்கிங் and I feel sick. எனக்கு அப்படியே உடம்பு சரியில்லாத இருக்க மாதிரியே நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுது. See how black I am because of the industrial waste. பாத்தீங்களா நான் எப்படி கருப்பா இருக்கேன்? நீங்க என்ன எப்படி படைச்சீங்க? ஆனா நான் எப்படி இருக்கேன் பாருங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட விடுறதுனால நான் என்ன மாதிரி இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. Even on my bank, என்னதான் இருந்தாலும் என்னோட ஆற்றங்கரையில one can see how people dump the waste product. ஒரு தாட்டி இந்த இந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு வேஸ்ட்டை வந்து என் மேல டம்ப் பண்றாங்க, எனக்குள்ள திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. People use my water to bath. மக்கள் என்ன பண்றாங்க? என்னை குளிக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. Wash clothes, துணியெல்லாம் துவைக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. அண்ட் பாத் தேர் அனிமல்ஸ், அதுவும் போய் அதோட அவங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமும் கொண்டுட்டு வந்து என்னக்குள்ளாரே என்ன பண்றாங்க? கழுவி வாஷ் பண்ணிக்கிறாங்க. ஹவு கேன் ஐ ரிமைன் கிளீன்? அதுக்கப்புறமும் நான் எப்படி வந்து சுத்தமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா ஆறு என்ன பண்ணிட்டு இருக்கு? காட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? காட் ரிமைன் சைலண்ட். எல்லா கதையும் ஸ்டோரியும் கேட்டுட்டு கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அமைதியா நின்றுட்டு இருக்காரு. He left the river wail for some times. He let the river wail for some times. கொஞ்ச நேரம் சரி அழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. ஏன்னா ரொம்ப சோகமா இருக்கிறவங்க கிட்ட அழுதாங்க அப்படின்னா பெரியவங்க விட்டுருவாங்க. ஏன்னா அந்த அழுதாதான் அவங்களுக்கு மனசு வந்து திருப்தி ஆகும், கொஞ்சம் மனசு ஆறுதல் அடையும். அதனால then he turned and looked at the land. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? ஆற்றங்கரையோட கதையெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா லேண்ட் பக்கம் திரும்புறாரு. ஓகேங்களா? இந்த லேண்ட் கிட்ட போயிட்டு என்ன பேச போறாரு அப்படிங்கறத நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரியா குட்டீஸ்? இப்போ இதுல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஹோம்வொர்க் கொடுக்க போறோம். சரிங்களா? இப்ப நிறைய நியூ வெக்காபுலரிஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஹோம்வொர்க். abode, abode means home. Quiet, questioned, grievances, complaints, discussed, dressed as someone else. கடவுள் வந்து எப்படி வராரு? ஒரு வயதான மனிதர் மாதிரி வேற ஒரு உருவத்துல ஆத்தங்கரை முன்னாடி நின்னு அவர் பேசுறாரு இல்லைங்களா? அதான் discussed, dressed as someone else. அடுத்தது பாத்தீங்கன்னா lamented, express with sadness, express with sadness. Stinking, bad, disgusting smell. Wail, cry. நம்ம பார்த்திருக்க லெசன்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். சோ இந்த உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 வேர்ட்ஸ் வந்து மீனிங்ஸ். அதுக்கப்புறம் இந்த பேஜ் ஃபுல்லா நீங்க நல்லா தரவா ரீட் பண்ணி ஃப்ளூயன்ட் ரீடிங்ல இருக்கணும். சரிங்களா குட்டீஸ்? நம்ம நெக்ஸ்ட் லேண்ட் கிட்ட போய் என்ன பேச போறாரு அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே?